மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 13 20 வசனங்கள் முடிய நான் வாசிக்கப் போகிறேன். அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, இவர்கள் உன்மேல் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே, நீ அவைகளை கேட்கவில்லையா என்றான். அவரோ ஒரு வார்த்தையும் மாறுத்தரமாய் சொல்லவில்லை. அதனால் தேசாதிபதி மிகவும் ஆச்சரியப்பட்டான். காவல் பண்ணப்பட்டவர்களில் எவனை விடுதலையாக்க வேண்டுமென்று ஜனங்கள் கேட்டுக்கொள்வார்களோ அவனை அவர்களுக்காக விடுதலையாக்குவது பண்டிகை தோறும் தேசாதிபதிக்கு வழக்கமாக இருந்தது. அப்போது காவல் பண்ணப்பட்டவர்களின் பரபாஸ் எனப்பட்ட பேர் போன ஒருவன் இருந்தான். பொறாமையினால் அவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து அவர்கள் கூடியிருக்கையில் அவர்களை நோக்கி, எவனை நான் உங்களுக்காக விடுதலையாக்க வேண்டும் என்று இருக்கிறீர்கள், பரபாசையோ கிறிஸ்து எனப்படுகிற இயேசுவையோ என்று கேட்டான். அவன் நியாயஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கையில் அவனுடைய மனைவி அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவரை நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேன் என்று சொல்ல சொன்னான். பரபாசை விட்டுவிட கேட்டுக்கொள்ளவும் இயேசுவை கொலை செய்யவும் பிரதான ஆசாரியரும் மூப்பர்களும் ஜனங்களை ஏவி விட்டார்கள் என்பது. ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக பிதாவே, இந்த நல்ல சாயங்கால வேளையிலும் கூட ராஜாவின் சமூகத்தில் வந்து உம்மை போற்றி பாட, உம்மை ஆராதிக்க, நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த ராபோஜனத்தை ஆசரிக்க நீங்கள் பாராட்டின இந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தேவரை வாசித்த உடைய வேத வசனங்களோடு கூட ஆசீர்வாதங்களை கூட்டித்தாங்க. வந்திருக்கிற எங்கள் அத்தனை பேரையும் உங்களுடைய கட்டுப்பாடுகளாக வைத்துக் கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மகத்துவமான நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். உட்காரலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இது ஒரு ராபோஜன ஆராதனையாக இருக்கிறபடினாலே இந்த ராபோஜனத்துக்கு சம்பந்தப்பட்டதான விஷயங்களை பேச வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்தபடினால இந்த காரியத்தை நான் கடந்த நாட்களே அப்படி தியானிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் அது எனக்கு பல விஷயங்கள் ஆச்சரியமாக இருந்து அதை சபையோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதை குறித்து தீர்க்கதரிசியானவன் என்ன சொல்லுகிறார்? ஒரு சின்ன சின்ன விஷயத்தை ஏறக்குறைய ஒரு 15 நிமிஷம், அதிகபட்சம் ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளாக நாம் தியானித்து முடிச்சிடலாம் அப்படி விரும்புகிறேன். கர்த்தர் நமக்கு தயவு பண்ணுவாராக. இயேசு கிறிஸ்துவை கைது பண்ணியாச்சு. வியாழக்கிழமை இரவு அவரை கைது பண்ணியாச்சு கெத்செமனே தோட்டத்தில். அங்கிருந்து அவரை ஒவ்வொரு இடத்துக்கு கொண்டு போகிறாங்க. கொண்டு போய் முடிவில் இப்போது பிலாத்துவின் அரண்மனையில் அவர் விசாரிக்கப்படுகிறார். இதற்கு முன்னாடி அவர் பிரதான ஆசாரியனாக காய்பாவுடைய வீட்டுக்கு கொண்டு போகப்பட்டார். கொண்டு போகப்பட்ட பிறகு இப்போது அங்கெல்லாம் முடிஞ்ச பிறகு பிலாத்து, அன்னைக்கு கவர்னராக பிலாத்து இருக்கிற அப்படின்னால பிலாத்துவின் அரண்மனையில் கொண்டு வந்து அவரை மேலே குற்றம் சாட்டி மரண ஆக்கினைக்குள்ளாக அவரை ஒப்புக் கொடுக்க மக்கள் மனதாக இருந்தாங்க. பிலாத்து அவரை விசாரிக்கிற நேரத்தில் அவரில் எந்த குற்றமும் இல்லை, அவரை எப்படியாவது விடுவிக்கணும், அதற்காக பிலாத்து நிறைய பிரயாசப்பட்டு இருக்கிற நேரத்தில் இயேசுவை விசாரிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் வீட்டிலேருந்து ஒரு ஆள் வரான். பிலாத்துடைய வீட்டிலேருந்து ஒரு ஆள் வந்து சொல்கிறான், அவங்க ஒய்ஃபை சொல்லி அனுப்புகிறாங்க, அந்த நீதிமானம் ஒன்றும் செஞ்சிட வேண்டாம், அவரின் நிமித்தமாக ராத்திரி நான் சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேன், அவர் நீதிமான், அவர் ஒன்றும் பண்ணிடக்கூடாது. ஆகையினால பிலாத்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கார், எப்படியாவது இயேசுவை விடுவிக்கணும்ட்டு பல விதங்களிலே அவர் முயற்சி பண்ணுகிறான். முயற்சி பண்ணின பிறகு கடைசி ஒரு ஆப்ஷன் இருந்தது. பண்டிகை தோறும் ஒரு மனுஷனை விடுவிப்பது அவருடைய வழக்கமாக இருந்தபடினால அங்கே ஒரு மனுஷன் இருக்கிறான், அந்த மனுஷனை விடுவிக்கலாம், இல்லை அந்த சட்டத்தின் அடிப்படையில் நான் இயேசுவை விடுவிக்கிறேன். பண்டிகையில் ஒருத்தர் விடுவிப்பது சட்டம் இருந்தது. அதனால் நான் என்ன செய்கிறேன்னா, நீங்கள் குற்றம் சாட்டிட்டீங்க, இருந்தாலும் பரவாயில்ல, பண்டிகையில் ஒருத்தர் விடுதலை ஆக்குறது போலவே நான் இந்த இயேசுவை விடுவிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோன்னா ஜனங்க எல்லாரும் அப்படியே ஆப்போசிட் ஆகிட்டு, எங்களுக்கு இயேசு வேணாம், நீங்கள் பரபாசை விடுவீங்க அப்படி சொன்னாங்க. கடைசியில் வேற வழி இல்லாமல் பிலாத்து ஜனங்களுக்கு முன்னாடி தண்ணீர் எடுத்து தன்னுடைய கைகளை அலம்பிட்டு அவருடைய இரத்தப்பழியை நான் ஆளாக்கப்பட மாட்டேன் என்று பிலாத்து அவங்க கையில் ஒப்பு கொடுத்தான். பிறகு இயேசுக்கு பதிலாக இந்த பரபாஸ் எனப்பட்ட அவனை விடுவித்தார்கள். இதுதான் சுவிசேஷம் நமக்கு சொல்கிறது. இந்த பரபாசை குறித்து 4 சுவிசேஷத்திலையும் எழுதப்பட்டிருக்கும். நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்கிற மாதிரியே பல நேரங்களில் ஒரு சுவிசேஷத்தில் சொல்லப்பட்ட ஒன்றை இன்னொரு சுவிசேஷம் சொல்லாது. சீரன் ஊரானாகிய சீமோன் என்ன ஒரு மனுஷன் வந்தான், அவனை சிலுவை சுமக்கும்படி பலவந்தம் பண்ணினார்கள். அந்த விவரத்தை லூக்கா ரொம்ப அழகாக எழுதுவார்.
மற்றவர்களை விட லூக்கா எழுதுவார். ஆனால் இந்த பரபாசை குறித்து 4 சுவிசேஷமும் எழுதுகிறது. பரபாஸ் ஒரு நல்லவனா? அவன் ஒரு கொலை குற்றவாளி. அவனை குறித்து 4 சுவிசேஷத்திலேயே எழுதப்பட்டு இருக்கும் ஐயனால், அப்ப அதுல ஏதோ ஒரு காரியம் நிச்சயமாய் இருக்கதான் போகிறது. அப்படி அவன் என்ன குற்றம் செய்தான், என்ன குற்றத்தின் பின்னணியத்தினால அவன் சிறைச்சாலையில் இருந்தான்? பரபாஸ் என்பது அவனுடைய பெயர் கிடையாது. பரபாஸ் என்பது அவனுடைய பெயர் கிடையாது. அது ஒரு காரண பெயர். அந்த காரண பெயரினால தான் அவனை அழைக்க ஆரம்பிச்சாங்க. பரபாஸ் என்ற பேருக்கு அர்த்தம் என்ன அப்படி பார்த்தானா, அப்பாவின் மகன். இப்போ நம்ம பைபிள் கூட பார்த்தீங்கன்னா நம்ம தமிழில் வந்து இப்படி மொழிபெயர்த்துங்க, அப்பா பிதாவே. அப்பா பிதா ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். ஆங்கிலத்தில் வாசினோட ஆபா ஃபாதர். அப்படின்னா அது மொழியாக்கம் செய்கிற நேரத்தில் அந்த ஆபா என்கிற அந்த வார்த்தையை அப்படியே விட்டுட்டாங்க. அது அப்பாவை குறிக்கிறதா இருக்கிறது. ஆகையினால இவனுக்கு பேரு ஏதோ ஒரு பேர் இருக்கும். ஆனால் இவனுடைய பின்னணியத்தில் ஏதோ ஒரு காரண பெயரினால தான் இவன் அழைக்கப்பட்டவனாக இருக்கிறான். அப்பாவின் மகன், அப்பா பிள்ளை, அப்பா மகன். அப்ப ஒருத்தருடைய பெயரை மக்கள் உச்சரிக்காமல் ஏதோ ஒரு காரண பெயரை அழைச்சாங்கன்னா, ஒரு நல்லவன் ஒருத்தர் இருந்தானா ஒரு காரண பேரை சொல்லி அவர் அழைப்பாங்க. ஏன்னா மரியாதை நிமித்தமாக அவர் பேரை சொல்ல மாட்டாங்க. ஒரு நல்லவர், ஜனங்கள் மத்தியில் கொஞ்சம் பிரபலியமானவர், நிறைய உதவிலாம் செஞ்சிட்டார்னா, சில நேரத்தில் அவர் கொஞ்சம் உயர்ந்த மனுஷனாக இருந்தால், இப்போ வயதில் மூத்தவராக இருந்தானா பேர் சொல்ல மாட்டாங்க. பேர் சொல்லாமல் ஏதோ ஒரு காரண பெயரை சொல்லி அழைப்பாங்க. சில நேரத்தில் அப்படிப்பட்ட மக்கள் வந்தாங்கன்னா ஒரு மைக்கில் அனௌன்ஸ் பண்ணது, வள்ளல் வருகிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. வள்ளல் என்பது அவருடைய பெயர் கிடையாது, அவருக்கு ஏதோ ஒரு காரண பெயர்களாக இருக்கும். ஆனால் இந்த ஆள் நல்லவனாக இருந்தால் பரவாயில்ல, இவன் ஒரு குற்றவாளி. இவனுடைய என்ன குற்றமாக இருந்தது? 4 சுவிசேஷமும் இவர் செய்த குற்றங்களை 2 சுவிசேஷம் ஏறக்குறைய ஒரே மாதிரி சொல்லும். ஆனால் மற்ற 2 சுவிசேஷமும் இவன் என்ன குற்றம் செய்தான் என்பதை குறித்து மிக விவரமாக சொல்கிறாங்க. பிறகு அதையெல்லாம் பார்த்து நான் சொல்ல வேண்டியதை சீக்கிரமாக சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். மார்க் நம்ம வாசிக்கலாம்னு நினைக்கிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 7வது வசனம். கலகம் பண்ணி அந்த கலகத்தில் கொலை செய்து அதற்காக காவல் பண்ணப்பட்டவர்களில் பரபாஸ் எனப்பட்ட ஒருவன் இருந்தான். கலகம் பண்ணி அந்த கலகத்தின் நிமித்தம் ஒரு கொலை. என்ன கலகம் பண்ணியிருப்பான்? அன்னைக்கு இஸ்ரவேலரை ரோம அரசாங்கம் ஆண்டுகிட்டு வந்தது. இஸ்ரவேலில் ஒரு பழக்கம் இருந்தது, இப்ப கிடையாது. ஆரம்ப காலகட்டங்களில் இருந்து ஒரு யூதர் மத்தியில் யாராவது ஒருத்தர் எழும்பி ஒரு புரட்சி பண்ணுவாங்க. புரட்சி பண்ணி இப்படியாக அன்னைக்கு யார் அவர்களை ஆளுகிறாரோ அவளுக்கு விரோதமான பல விஷயத்தை செய்வாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் அரசாங்கத்துக்கு விரோதமாக கலகம் பண்ணான். எப்படியாவது அரசாங்கத்தை அங்கிருந்து நீக்கி ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சு அப்படி ஒரு பெரிய கலகம் உண்டாயிருக்கிறதுல அதுல ஒருத்தனை கொலை பண்ணிட்டான். அதன் நிமித்தமாய் இவனை கொண்டு வந்து சிறைச்சாலையில் போட்டாங்க. என்ன சொல்லப்படுதுன்னா, கலகத்தின் நிமித்தமாக அவனை கொண்டு வந்து சிறைச்சாலையில் போட்டாங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 19வது வசனம். அந்த பரபாஸ் என்பவன் நகரத்தில் நடந்த ஒரு கலகத்தின் நிமித்தமும் கொலை பாதகத்தின் நிமித்தமும் காவலிலே வைக்கப்பட்டிருந்தான். அவன் ஒரு இதுதான் லூக்கா அதே தான் சொல்றாரு பாருங்க. மத்தையில கூட ஒரு அழகான, அவன் ஒரு பெரிய மனுஷனா இருந்தா அப்படி ஒரு வசனம் இருக்கும் பாருங்க. 16வது வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம். காவல் பண்ணப்பட்டவர்களில் பரபாஸ் எனப்பட்ட பேர் போன ஒருவன் இருந்தான். அங்க பாருங்க, மத்தேயு எழுதினது என்ன எழுதுறான்னா, அவன் பேர் போனவன். அங்க அப்படியானா அந்த சுற்று வட்டாரத்தில், ஏன் எருசலேமிலே அவன் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு மனுஷனா இருந்தான். ரொம்ப ஃபேமஸான ஒரு மனுஷனா இருக்கிறான். அவரை எப்படி கூப்பிடுறாங்க அப்படி பார்த்தோம்னா, அவரை பேர் சொல்லி கூப்பிடாத அளவுக்கு அவன் பெரிய மனுஷனா இருந்தான். பேர் போன ஒருவன், பிரசித்தி பெற்ற ஒருவன் ஒரு கலகத்தை உண்டாக்கி அந்த கலகத்தின் நிமித்தமாக ஒருத்தர் கொலை பண்ணிட்டான். கொலை பண்ணியது நிமித்தமாக இவரை கொண்டு வந்து ஜெயிலில் போட்டு வச்சிருக்கிறாங்க. இன்னொரு வசனத்தை கூட வாசிச்சுட்டு அதுக்கு அடுத்த விஷயத்தை நான் சொல்லலாம் விரும்புகிறேன். அவன் கல்லனா இருந்தான். யோவான் இப்படியாக எழுதுகிறார். யோவான் 18ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் வேணாம் வாசிக்க வேணாம்னு நினைக்கிறேன். யோவான் 18:40. அவன்
கள்ளனாயிருந்தான். அப்ப 4 சுவிசேஷமா எதை சொல்றது? அவன் பேர் போன ஒருவனாயிருந்தான், ஃபேமஸான ஒருத்தன். கலகம் பண்ணி ஒருத்தனை கொலை பண்ணிட்டு அந்த கொலை குற்றத்தின் நிமித்தமாக சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறான். யோவான் எழுதுகிறார், அவன் ஒரு கள்ளனா இருந்தான். இஸ்ரவேலில பார்த்தீங்கன்னா தண்டனை இப்படியாக இருக்கும். ஒரு மத சம்பந்தப்பட்ட ஒரு குற்றவாளி இருப்பாங்க, ஜூத மத சம்பந்தப்பட்ட ஒரு குற்றவாளி இருப்பாங்கன்னா அதை யாரு நியாயம் விசாரிக்கணும் அப்படி பார்த்தோம்னா பிரதான ஆசாரியன் என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் விசாரிச்சுட்டு பிரதான ஆசாரியன் முடிவு எடுத்துட்டு கடைசியில் கொண்டு போய் கவர்னர் கிட்ட விடுவாங்க. கவர்னர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதான் முடிவு. அப்போ மத சம்பந்தப்பட்டதான ஒரு குற்றத்தை செய்வாங்கன்னா அவனை கொண்டு போய் பிரதான ஆசாரியனுக்கு ஒரு அரண்மனை இருந்து, நான் காலையில் கூட சொன்ன பாருங்க, பிரதான ஆசாரியனுக்கு அரண்மனையில் இருந்து மோசே காலத்தில் இருந்த பிரதான ஆசாரியர்லாம் வேற. அவங்களாம் அனாய்டிங், தேவனுடைய அபிஷேகம் பெற்ற உத்தமமான மக்கள். இங்க இவங்க அரசாங்க செல்வாக்கு உடையவளா இருந்தாங்க. பெரிய அரண்மனையில் வாழ்ந்திருக்கிறான் பாருங்க பிரதான ஆசாரியன். தேவனுடைய நோக்கம் பார்த்தீங்கன்னா லேவி கோத்திரத்துக்கு பங்கும் சுதந்திரம் கிடையாது. ஜனங்க கொடுக்கிற அந்த ஆஃபரிங்ல தான் அவங்க வாழணும். அதான் லேவியருக்கு கொடுத்த பங்கு. கர்த்தரே அவருக்கு பங்கா இருந்தார். ஆனா இயேசு கிறிஸ்து காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க அரண்மனை ஒரு ராஜாவை போல வாழ்ந்திருக்கிறாங்க. அவனுக்கு ஒரு அரண்மனை இருந்தது, அங்க ஒரு சிறைச்சாலை இருந்தது. இந்த மனுஷன் என்ன முடிவு பண்றானோ அதான். இயேசுவை கூட பிடிச்ச உடனே எங்க கொண்டு போனாங்க அப்படி பார்த்தோம்னா, எங்க கொண்டு போனாங்க? காய்பாவோட அரண்மனைக்கு கொண்டு போனாங்க. ஏன்னா அவர் மத சம்பந்தப்பட்டவர், தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னார். அது மட்டுமல்ல, ஜனங்க இப்படியாக ஒரு பொய் குற்றச்சாட்டு சாட்டினாங்க. தேவாலயத்தை இடித்து போட்டா 3 நாளுக்குள்ள கட்டவன் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு மத சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தபடினால இயேசுவை பிரதான ஆசிரியர் காய்பா கூட அன்னைக்கு கிடையாது. அந்த ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. அதுக்கு அடுத்த வேற ஒருத்தர் இருக்கிறாரு. காய்பா என்ன செஞ்சிட்டாரு? ஆனாலும் கூட இந்த மனுஷன் அதை நியாயம் விசாரிச்சுட்டு இந்த எல்லா காரியத்தையும் அவர் நியாயத்திருக்கிறார். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இது சட்டப்படி எல்லாமே நடக்குது. அவர் மத குற்றம் செய்துட்டார். ஆகிய பிரதான ஆசாரியன் விசாரிக்கணும், ஃபர்ஸ்ட் விசாரிக்கணும். பிரதான ஆசாரியன் விசாரிக்கிற நேரத்தில் கூட தேவனுடைய குமாரனா அதெல்லாம் கேட்கிற நேரத்தில் கடைசி அவனும் என்ன செஞ்சா, வசனத்தை கிழிச்சுக்கிட்டு இனிமேல் எந்த சாட்சியம் வேணாம் அப்படி முடிவு பண்ணிட்டாங்க. அவர் மேல மரண ஆக்கணையே தீர்ப்பு சொல்லிட்டான். அந்த தீர்ப்பை நிறைவேற்றுவது பிலாத்தா இருந்தான். அது போல அரசாங்க குற்றவாளி இருக்கிறாங்க. ஒரு ரோம அரசாங்கத்துக்கு விரோதமாய் ஒரு புரட்சி பண்ணாங்க, அல்லது ரோம அரசாங்கத்துக்கு விரோதமாக ஏதாவது தவறு பண்ணிட்டாங்கன்னா அங்க போய் பிரதான ஆசாரியனை விசாரிக்க மாட்டாரு. நேரா கவர்னரு அல்லது ராஜா விசாரிச்சுட்டு அதற்கான தனிப்பட்ட சிறைச்சாலை இருக்கிறது. அங்க பார்த்தா எந்த விதமான மாற்று ஏற்பாடு நடக்காது. ஒருவேளை இங்க பிரதான ஆசாரியர் விசாரிக்கிற நேரத்தில் கூட ஒரு சில நேரத்தில் தண்டிச்சு அனுப்பிடுவாங்க. அப்போஸ்தலர் காலகட்டத்தில் அப்போஸ்தலர் என்ன செஞ்சாங்க அப்படி பார்த்தோம்னா, இப்படியாக கொண்டு போய் அவங்கள சிறைச்சாலையில் போட்டாங்க. சிறைச்சாலையில் போட்ட பிறகு தூதன் ஓப்பன் பண்ணி எல்லாரையும் வெளியே கொண்டு வந்துட்டார். வெளியே கொண்டு வந்த பிறகு அதுக்கு அடுத்த நாள் பிரதான ஆசாரி அவங்களாம் கமிட்டி எல்லாம் ஒன்றா கூட்டிட்டு ஜெயிலுக்கு இருக்கிறவங்க கூப்பிடுவாங்கப்பா, அவங்களை விசாரிக்கணும்பா. அப்படி போய் பார்த்தா ஜெயிலில் யாரும் கிடையாது. ஒருத்தர் வந்து சொல்லுவாங்க, ஏப்பா நீங்கள் ஜெயிலில் போட்ட மனுஷன் தேவாலயத்தில் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கடைசி அவரை அங்கேருந்து கூப்பிட்டு வந்தாங்க. கூப்பிட்டு வந்து அவங்க விசாரிக்கிறாங்க, நீ எந்த வளமையில் இந்த காரியத்தை செய்கிற அப்படியெல்லாம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் கடைசி அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அங்கே கமாலியர் தனியாக கூப்பிடும்போது சொன்னார், இது தேவனால் ஏற்படுத்தப்பட்டு இருக்குமேனால் இதை தடுப்பதுக்கு யாராலும் ஆகாது. எல்லாம் பேசி முடிச்ச உடனே அவர்களை அடித்து பயத்தை ஏற்படுத்தி அவங்க அனுப்பிட்டாங்க. அதாவது மத சம்பந்தப்பட்ட குற்றம் செய்வார்கள் ஆனால் அவர்களை தண்டித்து அனுப்ப முடியும். ஆனால் அரசாங்கத்துக்கு விரோதமாக குற்றம் செஞ்சுட்டா மன்னிக்க மாட்டாங்க. நேரா அவன் கொலை குற்றவாளி. நம்ம ஊரில் கூட ஒரு சட்டம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டா என்ன சொல்லுவாங்க, தேச துரோகமா, தேச துரோகம். இன்னைக்கு அதை தான் எனக்கு ரொம்ப பெருசாக பிடிச்சிப்பாங்க. இவன் தேச துரோகி. தேச துரோக சட்டத்தில் போட்டோன்னா அதுக்கு பெயில் இல்லைன்னு நினைக்கிறேன். தேச துரோகம் மிகப்பெரிய குற்றவாளி. நம்முடைய தேசத்துக்கு விரோதமாக ஒரு தப்பு பண்ணிட்டா தேச துரோகி. ஏறக்குறைய அரசாங்கத்துக்கு விரோதமாக ஒரு புரட்சி பண்ணி ஏதாவது ஒரு காரியத்தை செய்வார்கள், ஆனால் அவர் ஒரு தேச துரோகி.
அவன் நிச்சயமாக மரண தண்டனையில் இருந்து விடுபட முடியாது. அவன் மரண ஆக்கணிக்கு உட்பட்ட மனுஷன். இப்ப இயேசுவை பிரதான ஆசாரியனை கொண்டு போறாங்க. இந்த பிரதான ஆசாரியன் அவரை கொலை குற்றம் சாட்டி அவரை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டாங்க. ஆனா இங்க பிலாத்து அவரை விடுவிக்க முயற்சி பண்ணுகிற நேரத்துல பிரதான ஆசாரியன் ஜனங்களை தூண்டி விட்டு அவரை கொலை செய்யும்படியாக சொல்றான். இது எல்லாமே தற்செயலா நடந்துருக்குது. ஆனால் ஒரு பக்கம் பார்த்தா வேத வசனத்தின் அடிப்படையில் இந்த எல்லா காரியமும் கூட நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஆடு பலி செலுத்தப்படுவதற்கு முன்னாடி அந்த ஆட்டை கொண்டு வந்து பிரதான ஆசாரியன் பார்வையிடணும். பார்வையிட்டு அது எந்த விதமான பழுது இல்லை, அந்த ஆட்டை பலி செலுத்தலாம் என்று பிரதான ஆசாரியன் முடிவு பண்ண பிறகுதான் அந்த ஆடு பலி செலுத்தப்படும். இயேசு பிரதான ஆசாரியனுடைய அந்த அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டால் அவன் விசாரிக்கிறான். உண்மையாக பிரதான ஆசாரியன் அதை பார்வையிட வேண்டிய அவசியமா இருந்தது. ஒரு பக்கம் ஒரு சாதாரணமான விஷயம் நடந்து கொண்டு இருக்குது, இன்னொரு பக்கம் தேவன் தம்முடைய மகத்தான திட்டங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டியை பிரதான ஆசாரியர் பார்வையிட்டு அவர் இதை பலி செலுத்தலாம் அப்படி முடிவு பண்ணணும். அது நடந்தபடியால தான் இயேசு பலிக்காக ஆயத்த பண்ணப்படுத்திட்டார். சரி இருக்கட்டும். இப்ப நான் சொல்லக்கூடிய காரியம் என்ன அப்படி பார்த்தோம்னா, ரோம அரசாங்கம் குற்றச்சாட்டப்பட்ட இந்த மனுஷனுக்கு எந்த விதமான பரிந்துரை கிடையாது. இவன் நேராக மரணத்துக்கு தவிர வேற எந்த ஆப்ஷனும் கிடையாது. இப்படி இருக்கிற நேரத்தில் என்ன நடந்துச்சு அப்படி பார்த்தோம்னா, இயேசுவை கொண்டு போகிற அந்த நேரத்தில் பிரதான ஆசாரியன் ஜனங்கள் எல்லாம் தூண்டி விட்டுட்டு பிலாத்து கேட்கிறார், சரி வருஷத்துக்கு இந்த பஸ்கா பண்டிகை அன்னைக்கு நான் ஒருத்தரை விடுதலை ஆக்குவேன், அதனால நான் என்ன செய்ய போறேன், யூதருடைய ராஜாவா இருக்கக்கூடிய இந்த நசரேயனாகிய இயேசுவை நான் விடுவிக்க போகிறேன் அப்படி சொன்ன பிறகு பிரதான ஆசாரியன் ஜனங்கிட்ட சொல்றான், இந்த இயேசு வேணாம், இந்த இயேசு வேணாம், இந்த இயேசு வேணாம், பரபாசை விடுவிக்க சொல்லுங்க. அப்ப ஜனங்கள் எல்லாரும் கத்துறாங்க, எங்களுக்கு பரபாசை விடுவீங்க, பரபாசை வெளியே அனுப்புங்க, பரபாசை விடுவீங்க, பரபாசை விடுவீங்க. உடனே சட்டத்தை இயற்றி அந்த சட்டத்தின் அடிப்படையில் பரபாசை விடுவிக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு அப்பாவின் மகன், அப்பாவின் மகன் கிடையாது, அப்பாவின் மகன். இன்னொருத்தர் கூட பார்த்தீங்கன்னா அவரும் கூட பிதாவின் நேசகுமாரன். இயேசு கூட பிதாவின் நேசகுமாரனா இருந்தா இவனும் கூட ஒரு கொலை குற்றவாளி அல்லது ஒரு அக்யூஸ்ட் அவருடைய மகனா இருந்தான். ரெண்டு பேர் காட்சியில் இருக்கிறாங்க. ரெண்டு பேர் காட்சியில் இருக்கிற நேரத்தில் பிதாவின் நேசகுமாரனை கொன்று போட்டு பிதா தன்னுடைய குமாரனை கொன்று போடும்படியாக அனுமதிக்கிறார். இன்னொருத்தருடைய மகனை விடுவித்து வெளியே கொண்டு வராங்க. தீர்க்கதரிசி சொல்றாரு, அழகா அந்த காரியத்தை சொல்றாரு. என்ன அப்புறம் அதை நான் வாசிச்சு காட்டுறேன். என்ன நடந்துச்சு, பொதுவாக என்ன நடக்கும் அப்படி பார்த்தோம்னா, நம்ம நாட்டில் கூட பார்த்தீங்கன்னா மரண தண்டனை, நம்ம ஊரில் தூக்கு தண்டனை போட்டுருவாங்க. அப்படி தூக்கு தண்டனை போடுறதுக்கு முன்னாடி ஏர்லி மார்னிங்கு அதுக்கான அந்த ஜெயில் சூப்பர்னன்ட்டு ஒரு வழக்கறிஞர் இருப்பார் நினைக்கிறேன், ஒரு டாக்டர் இருப்பாங்க, இப்படிப்பட்ட அநேகர் இருப்பாங்க. அதுக்கு முன்னாடியே இவனை ஆயத்தப்படுத்திட்டு விடியற் காலையில் அதற்கான எல்லாம் ஆயத்தப்படுத்திட்டு விடியற் காலையில் கொண்டு வந்து தான் அவன் அங்கேருந்து கொண்டு வரும்போது அவனுக்கு நல்ல கான்சியஸ் இருக்கணும். அவனுக்கு எந்த விதமான எந்த காரியம் இல்லாத அவன் நல்ல அந்த காரியத்தில் இருந்த பிறகு அவனை முகத்தை மூடிக்கிட்டு வந்து அந்த தூக்கு மரத்தில் நின்று தூக்கு கயிறை போட்டுட்டு அதை அந்த அந்த லிவரை இழுத்தானா கீழே இருக்கிறத விலகி போகும். அவன் தொங்குவான். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தொங்கின பிறகு ஒரு டாக்டர் வந்து அந்த மனுஷன் மறிச்சிட்டானா டாக்டர் செக் பண்ண பிறகு தான் அந்த பாடியை இறக்குவாங்க. அதான் நம்ம நாட்டில் நடக்கக்கூடியது. அந்த ஜெயில் சூப்பரண்ட் சொல்கிறாரு, அப்படிப்பட்டதான மரண தண்டனையை நாளைக்கு அவருக்கு மரண தண்டனை அப்படி முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த மரண தண்டனை பெற்ற அந்த மனுஷன் ராத்திரியெல்லாம் நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பாங்களா? யாராக இருந்தாலும் ராத்திரியெல்லாம் அவனுக்கு நிம்மதியாக தூங்க முடியாது. அவன் ஒரு விதமான கலக்கத்தில் இருப்பான், அங்கேயும் இங்கேயும் உலாவிட்டு இருப்பான். ராத்திரி காலையில் நம்ம என்னுடைய கதையெல்லாம் முடிஞ்சு போகுது. அப்போ தான் மனைவி பிள்ளையோட ஞாபகமெல்லாம் வரும். சிறைச்சாலையில் இருக்கிறவங்க பேட்டி கொடுக்குறாங்க, நாங்கள் ஜெயிலில் இருப்போம், ஆனால் சாயங்காலம் ஆயிடுச்சு அந்த நேரத்தில் தான் எங்களுடைய வீட்டு ஞாபகம்லாம் வரும். என் மனைவியை விட்டுட்டேன்னு, என் பிள்ளைகளை விட்டுட்டேன், என் குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு இருக்கிறேன்னு, நான் ஏன் இந்த தப்பை பண்ணிட்டேன், ராத்திரியில் எங்களால் நிம்மதியாக தூங்க முடியாது.
அப்போ சாதாரணமா ஒரு குற்றவாளிக்கு அப்படி இருக்குமைனால், மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு மனுஷன் எப்படி இருப்பானா, அந்த ராத்திரி அவனால நிம்மதியா இருக்க முடியாது. அவன் அங்கேயும் இங்கே அலைஞ்சிருப்பான். ஒருவேளை ஐயா கொஞ்சம் சாப்பிடுங்கண்ணா, அவனால் சாப்பிட முடியாது. தூக்கம் வராது. காலையில காரியம் முடிஞ்சு போகுது. ஒரு விதமான பதற்றம், ஒரு விதமான கலக்கம், ஒரு விதமான பயத்துல கூட அந்த ராத்திரி முழுவதுமா இருக்க போறான். காலையில அவன் சாக போறான். இந்த எல்லா காரியம் நடந்திருக்கிற நேரத்துல அவரோடு கூட ஏற்கனவே ஒரு 2 குற்றவாளி இருக்கிறாங்க. அன்னைக்கு மரண தண்டனை யாருக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பேருக்கு. மொத்தம் 3 பேருக்கு மரண தண்டனை ஏற்கனவே முடிவு பண்ண ஒண்ணு. 3 பேருக்கு மரண தண்டனை. அப்ப அதுல ஐயா பரபாஸ் அப்பா மகன் இவர் ஒருத்தர் இருக்கிறாரு. இன்னொருத்தர் இருக்கான், பேர் கிடையாது, தெரியல நமக்கு. இன்னொருத்தர் இருக்கான், பேர் தெரியல. ஆக இவங்க எல்லாரையும் ரெடி பண்ணியாச்சு. 3 பேர் எப்படி இருந்திருப்பாங்க எனக்கு தெரியல. ஆனால் அந்த குறிப்பிட்ட நாள் வந்த போது, பஸ்கா பண்டிகை அன்னைக்கு, ஒரு சோல்ஜர், ஒரு அந்த ஆபீசர் நேரா போறாரு. அவன் வேக வேகமா நடந்து போறான். அந்த சத்தம் கேட்டுட்டு இருக்கு. சிறைச்சாலையில ராத்திரி எல்லாம் ஒரு விதமான பதற்றம். அவனுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒருத்தரை கூப்பிட்டு போனாங்க. அதை அவன் பார்த்துட்டு இருக்கிறான். கொஞ்ச நேரம் ஆன பிறகு இன்னொருத்தரை கூப்பிட்டு போறாங்க. அதையும் பார்த்துட்டு இருக்கிறான். இப்ப யார் மிச்சமா இருக்குது? ஐயா தான் இன்னைக்கு மிச்சமா இருக்கிறாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல இவரையும் கூப்பிட்டு போறாங்க. இவரையும் ரோம அரசாங்கம் கொன்று போட போறாங்க. முடிவு பண்ணியாச்சு, முடிவாயிடுச்சு. 2 பேர் போயாச்சு சிறைச்சாலையிலிருந்து. இப்ப இந்த மனுஷன் ஒரு பெரிய பதற்றம். ஒரு சோல்ஜர் வரான். வந்த பிறகு கதவை பூட்டெல்லாம் திறக்கிறான். கதவை திறந்த உடனே அவனுக்கு ஏற்கனவே இவனை பார்த்த உடனே இன்னும் கை காலெல்லாம் ஆட்டம் கொடுத்துருக்கான். அவன் சொல்றான், பரபாசே வெளியே வா. பயந்து நடுங்கிட்டு சாக போறேன். இப்ப சொல்றாரு, நீ வெளியே உன்னுடைய இஷ்டப்பிரகாரமா நீ போலாம். ஐயா நான் இஷ்டப்பிரகாரம் போறேன்னா, நான் சிலுவையில் அறையப்பட போகிறேன், நான் மரிக்க போகிறேன். அப்ப அந்த ரோம சோல்ஜர் சொல்றான், இல்ல 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 இல்ல, நீ சாக போது கிடையாது. உனக்கு பதிலாக வேறு ஒருவர் அங்க பார், அந்த மலையில பார், சிலுவையை தூக்கிட்டு அவர் அங்கங்கு காயத்தோடு கூட ரத்தம் ஒழுகிட்டு வேர்த்து அந்த சிலுவையை தூக்க முடியாத அளவுக்கு ஒருத்தர் அங்க போய்கிட்டு இருக்காரு. அந்த மலையை பார். அவன் அங்கிருந்து பார்க்கறான். நம்பவே முடியல. ஏற்கனவே 2 பேரும் கூட்டும் போயாச்சு. இப்ப தனிப்பட்ட ஒருத்தர் இருக்கிறான். நானும் இன்னும் சில நிமிஷங்களில வெளியே கொண்டு போகப்பட்டு நானும் கூட கொலை செய்யப்பட போகிறேன். ஆனா காட்சி நினைச்சு பார்க்காத அளவுக்கு மாறி போச்சு. இவனுக்கு பதிலாக வேறு ஒருவர் சிலுவையில் அறையப்பட்டார். வேறு ஒருவர், இவனுக்கு பதிலாக வேறு ஒருவர் கொலை செய்யப்பட்டார். அந்த ரோம சோல்ஜர் சொல்றார், அங்க பார், அவரை பார். அவரும் எங்க போலாம் ஒருத்தரா? இல்லப்பா, அவர் ஒண்ணும் கிடையாதுப்பா. உங்க பிரதான ஆசாரியர், உங்க சபை, உங்க சர்ச்சி மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்துதான் குற்றம் செய்யாத அவரை குற்றவாளியா மாத்திட்டாங்க. திருகித செய்தி எப்படி அழகா சொல்றாரு. நான் வாசிச்சு நான் முடிக்கிறேன். பிறகு நான் சொல்ல வேண்டியதை சொல்லி முடிக்கிறேன். அதை உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? அவரது ரத்தத்தை சிந்த வேண்டும் என்று அவருடைய சொந்த பிள்ளைகளை கூக்குரலிட்டு கொண்டிருந்தார்கள். வானங்களையும் பூமியையும் சிருஷ்டித்தவர் பூமியிலிருந்து அவர் முளைத்தெழும்ப செய்த மரத்தினால் உண்டாக்கப்பட்ட சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்தார். அவரது சொந்த பிள்ளைகள், பிதாக்களே உங்கள் பிள்ளைகளை பற்றி சிந்தித்து பாருங்கள். உங்கள் சொந்த பிள்ளைகள் அவருக்கு எதிராக கூக்குரலிட்டு அவனை அகற்றும் கள்ளனாகிய அந்த பரபாசை விடுதலையாக்கும் என்றார்கள். சொல்லிட்டு தீர்க்கதரிசி சொல்றாரு, கவனிங்க, இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். தீர்க்கதரிசி அவங்க சபையில, நான் பிறகு இதுக்கு வரேன். சபை இப்போ சர்ச் 2வது முறை புதுப்பிச்சாங்க. புதுப்பிச்ச பிறகு அந்த சபை எங்க புல்பீட் வரணும் அதெல்லாம் அவர் யோசிச்சு வச்சுட்டு இருந்தார். அந்த டெடிகேஷனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்திட்டாங்க. புல்பீட் எங்கே இருக்கணும் அவர் நினச்ச மாதிரியே அங்கங்கே அந்த எல்லா காரியத்தை பண்ண பிறகு அந்த புல்பீட்டுக்கு இடது பக்கத்தில் இயேசு சிலுவையில் தொங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரியே ஒரு சொரூபத்தை அங்கே கொண்டு வந்து மாட்டிட்டாங்க. மாட்டின பிறகு அப்புறம் சபை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஆராதனை நடந்து கொஞ்ச நாள் ஆன பிறகு நிறைய பேர் என்ன சொன்னாங்க, இதுனா ரோமன் கத்தோலிக்க சபை போல ஒரு சொரூபத்தை எடுத்துகிட்டு வந்து இங்கே மாட்டி வச்சிருக்கீங்களே அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஐயா
அந்த இயேசு சிலுவையில் இருக்கிறாரு, அவருடைய வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய கள்ளனாக நான் இருக்கிறேன். அவனுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது போல எனக்கும் கூட ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது. அவருடைய வலது பக்கத்தில் நான் இருக்கிறேன். அது யாரோ பிரதர் வேணும் சொல்றாரு கவனிங்க, யாரோ ஒருவர் அதை சரியாக எனது இடது பக்கத்தில் அவர் மாற்றிருக்கிறாங்க. இப்போது அவருடைய வலது பக்கத்தில் நான் இருக்கிறேன். ஆகையினால் பிரண்ணாம் கூடாரத்தில் அந்த புல்பீட்டு மத்தியில் இப்படிப்பட்டதான இயேசு சிலுவையில் தொங்குறதாக ஒரு அழகான ஒரு சொரூபத்தை அவங்க வச்சிருந்தாங்க. அதற்கு வேணும் ஒரு அற்புதமான பதில் சொல்லிட்டு முடிவில் சொல்றாரு, நான் அந்த வலது பக்கத்தில் உள்ள கல்லனுக்கு எப்படி ஜீவ ரட்சணை கிடைச்சதோ அது போல எனக்கு கூட ஜீவ ரட்சணை கிடைச்சது. அதை சொன்னா பரவாயில்லைங்க ஐயா. நீங்க பிரதர் பேனா என்ன சொல்றாரு கவனிங்க, ஓ நான் அந்த பரபாசா இருந்து, அந்த பரபாசு நான் தான்பா. என்ன சொல்றாரு கவனிங்க, மரணத்துக்கு பாத்திரவானா இருந்து நான், அவரோ என்னுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டார். சிறையில் அந்த பரபாஸ் என்பவன் இருந்தபோது அங்கு அந்த 100க்கு அதிபதி மிகுந்த ஓசையோடு நடந்து வந்து கதவை திறந்த போது பரபாசு எவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருப்பான், இன்னும் சிறிது நேரத்தில் நான் மரித்து போய் விடுவேன், நான் ஒரு கொலைகாரன், நான் உன் திருடன் என்று என்னை அவர்கள் கொண்டு போட போகிறார்கள், அவர்கள் அவ்வாறு செய்வார்கள் என்பதை அறிவேன் என்று பஸ்கா தினமாகும். எனவே நான் உண்மையிலேயே நான் இன்று மரிப்பேன் என்று அறிவேன் என்று பரபாஸ் தனக்குள்ளே சொல்லிக் கொண்டிருந்தான். முந்தின இரவு முழுவதும் நடுங்கினவனாக காணப்பட்டான். நிம்மதியற்ற எந்த ஒரு பாவியை போல அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தான். முதலாவதாக அங்கு அந்த காவலாளி வருகிறான். அப்போது பரபாஸ், ஓ இது அவன் வந்து விட்டான், நான் போய்விட வேண்டும் என்றான். அப்போது சாவியை போட்டு கிளிக் என்று காவலாளி கதவை திறந்தான். காவலாளி அட்டென்ஷன் நின்று, பரபாசே வெளியே வா என்று அழைத்தான். நான் போக வேண்டும் என்பதை அறிவேன், நான் போய்கொண்டிருக்கிறேன் என்றான் பரபாஸ். நீ போகலாம், உனக்கு விருப்பமானபடி செய்து கொள் என்றான் காவலாளி. என்ன என்றான் பரபாஸ், நீ விடுதலையாயிருக்கிறாய், நீ வெளியே போகலாம், நீ போய் உனக்கு விருப்பமானதை செய் என்றான். நான் விடுதலையாகிவிட்டனா, நீர் அல்லவா எனக்கு மரண தண்டனையை அறிவித்தீர் என்றான். தேவன் அனைத்து பாவிகளையும் மரண ஆக்கினைக்குள்ளாக இருக்கிறார், நீர் எனக்கு மரண தண்டனை விதித்து உள்ளீரே, அப்படி இருக்க நான் எப்படி விடுதலையாக முடியும் என்று பரபாஸ் கேட்டான். இங்கே வா பரபாஸ், அதோ அங்கு அந்த மலையின் மேல் ஏறி செல்வதை பார், சிலுவையை கல்லின் மேல் மோதும் போது உண்டாகும் சத்தத்தை கேள், அவருடைய கைகளில் அவர்கள் கால்களில் ஆணி அறையப்படுவதனால் உண்டாகும் சத்தத்தை கவனி, அங்க கதறுகிற அவரை நோக்கு, அவர் முகத்தில் உப்பான கண்ணீரும் இரத்தமும் கலந்து காணப்படுகிறதை பார். பரபாசே, உனது ஸ்தானத்தை அவர் எடுத்துக்கொண்டார், அவர் உனக்காக மரித்தார், நான் விடுதலையாவதற்காக மரித்தார் என்று கூறுகிறீர்கள். என்ன சொல்றாரு தீர்க்கதரிசி ஐயா, நான் கூட அந்த பரபாசா இருந்தேன், நான் தான் தண்டனைக்கு உட்பட்டு இருந்தேன், நான் தான் தண்டனை நிறைவேறதுக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு. அந்த காலகட்டத்தில் ஒருத்தர் வந்தாரு, என்னுடைய ஸ்தானத்தை அவர் எடுத்துக்கொண்டு நான் விடுதலையோடு வாழ்வதற்கு எனக்கு வாழ்வளித்தார். இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்கிறார், நம்முடைய வாழ்க்கையிலும் கூட மரணத்துக்கு பிசாசானவன் நம்ம எல்லாம் பிடிச்சு சாபத்தினாலும் மரண பயத்தினாலும் நம்மளாம் பிடிச்சு அடிச்சு வச்சுக்கிற நேரத்தில் இயேசு கிறிஸ்து நம்மை விடுவிச்சுட்டு நம்மை விடுதலை ஆக்கினார். நான் ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஒரு முறை தீர்க்கதரிசி சொன்ன கதை தான். ஒரு பொண்ணு பட்டணத்தில் போயிட்டு படிக்க ஆரம்பிச்சிச்சான், வாலிப பிள்ளை. அப்போ அங்கேருந்து அவங்கெல்லாம் அந்த படிப்பெல்லாம் முடிச்சுட்டு அந்த பொண்ணு சொந்த ஊருக்கு வர ஆரம்பிச்சிச்சு. சொந்த ஊருக்கு வரனதை கூட வாலிப பசங்கள்லாம் வந்துடுச்சு. அது வந்து அங்கே தான் அரட்டை அடிச்சுக்கிட்டு ஏதோ பேசிக்கிட்டு அப்படி இப்படி ஏதோ கதையெல்லாம் பேசிக்கிட்டு வந்தது. கதை பேசியிருந்தா அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு, என் பிள்ளை வரப்போகுது. எங்கே நகரத்தில் படித்த பொண்ணு, இவங்க ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடியவங்க. இந்த அம்மா ஓடி வந்து தன்னுடைய மகளை கட்டி தழுவணும், பாசத்தோடு கூட அன்போடு கூட அப்படி ஓடி வர கட்டி தழுவ பார்த்தாங்க. இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவை அவாய்ட் பண்ணிட்டு, ஏய் வங்கடி இந்த பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பொம்பளை பசங்களும் வேறு பக்கம் போயிடுச்சு. பசங்களுக்கு தெரியுது அது யார், எனக்கு யாரும் தெரியலப்பா அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. அவங்க அம்மா ஏங்கி நிற்கிறாங்க. அவங்க அம்மா அப்படி ஒரு மாதிரி அப்படியே நின்றுட்டாங்க. ஏன்னா அவங்க அம்மா அழகில் முகமெல்லாம் விகாரமான முகம், எரிஞ்சி போய் முகமெல்லாம் விகாரமான ஒரு தோற்றம் இருக்கிறதுனால அந்த விகாரமான தோற்றமுடைய அந்த பெண்ணை இந்த பெண்ணு அம்மான்னு சொல்லி
ஏற்றுக்கொள்ள மனசு இல்லாமல் இது ஸ்டைல் பண்ணிக்கிட்டு என்ன செய்யுதுன்னா பசங்களை வேற பக்கம் கூட்டு போயிட்டு இருக்குது. அம்மா ஒரு பக்கம் அப்படியே நின்றுட்டாங்களாம். நின்ன பிறகு அந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிற அந்த ரயில்வே மாஸ்டர் ஒருத்தர் அங்கேருந்து வந்தாராம். வந்த பிறகு சொன்னாராம், பெண்ணு உனக்கு நடந்த விஷயம் தெரியுமா? உங்கள் அம்மாவை நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கிறேன். உங்கள் அம்மா வாலிப பெண்ணாக இருக்கும்போது எவ்வளவு அழகானவங்களா தோற்றம் அளித்தாங்க. உங்கள் அம்மா சின்ன பொண்ணுலேருந்து எனக்கு தெரியும். நான் பல வருஷமாக இந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறேன். உங்கள் அம்மாவை இப்போ அழகானவங்க யாரும் கிடையாது, அவ்வளோ அழகானவங்க. ஆனால் ஒரு முறை உங்களுடைய வீடு தீப்பெட்டி எரிந்து கொண்டு இருந்தது. நீ சின்ன குழந்தை. அப்போ அம்மா பார்த்தாங்க, வேற வழி இல்லை, உன்னை காப்பாற்றணும்னு நினச்சி அந்த வீடு தீப்பெட்டி எரிஞ்சுக்கிறதுல யாரும் போய் உன்னை காப்பாற்ற விரும்பலை. தங்களுடைய உயிரை பெருசாக நினைச்சாங்க. அந்த நேரத்தில் அம்மா உள்ள நுழைஞ்சாங்க. ஒரு துணியை எல்லாம் எடுத்து உன்னை போர்த்தி உன்னை பாதுகாப்பாக வெளியே கொண்டு வர நேரத்தில் தீக்காயமெல்லாம் உங்கள் அம்மா முகத்தை பட்டு தான் உங்கள் அம்மா இந்த காட்சி வந்துட்டாங்க. உங்கள் அம்மா தன்னுடைய முகத்தை அழகை இழந்து உன்னை காப்பாற்றினாங்க. நீ இன்னைக்கு ஸ்டைல் பண்ணிட்டு வரிய, இந்த ஸ்டைலுக்கெல்லாம் காரணம் என்ன? உங்கள் அம்மாவுடைய தியாகம் தான். தீர்க்கதரிசி இந்த கதையை சொல்றாரு, இயேசு கிறிஸ்து கூட எனக்காக தான். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை, அவரை பார்க்கத்தக்க ரூபம் ஒரு கிளாது இருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரோ, மனுஷரால் புறக்கணித்து தள்ளப்பட்டவரோ, பாடு நிறைந்தவரும் துக்கம் அனுபவித்தவருமா இருந்தார். நாமோ அவருடைய முகத்தை பார்க்க நாம் விலகினவா இருந்தோம். நமக்கு பதிலாக நான் பரபாசா இருக்கக்கூடிய நிலையில என்னுடைய ஸ்தானத்தை அவர் எடுத்துக்கொண்டார். நான் கல்லனா இருக்கக்கூடிய அந்த ஸ்தானத்தை அவர் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தார். ஆக இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராக இருக்கிறானா, நம்ம ஸ்தானத்தை எடுத்துக்கிட்டு நமக்காக கல்வாரி ஜீவனை கொடுத்திருப்பார். ஏன்னா இந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பை யாரும் அலட்சியம் பண்ணாதீங்க. நீங்க தேவனை விட்டு தூரம் போறேன்னு தெரிஞ்சிச்சுன்னா தேவனை கையில் உங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுங்க. ஆண்டவரை என்னை பிடித்துக் கொள்ளுங்க ஐயா. இந்த வெளியேறப்பட்ட ரட்சிப்பை நான் அலட்சியம் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நான் இயேசுக்குள்ளாக கட்டப்பட பிரயாசப்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடி ஜெப நிலைக்குள்ளாக வருவோமே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தராபோஜனத்துக்கு நம்ம ஆயத்தப்படுத்திக் கொள்வோமே.